ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செக்ஷன் 80 CCD. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரிவு 80 CCD என்பது இந்திய வருமான வரி சட்டத்தின் கீழ் மத்திய மாநில அரசு பணியாளர்கள் மற்றும் தனியார் துறையினர் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அடல் பென்ஷன் ஸ்கீம் திட்டங்களில் செலுத்தும் தொகைக்கு வரிவிலக்கு அளிக்கும் பிரிவு ஆகும். பணியாளர்களுக்கு 10% வரை, சுயதொழில் செய்வோருக்கு 20% வரை ஆண்டு வருமானம் படி 80C + 80CCயும் சேர்த்து 1,50,000 கழிக்கலாம். 80CCD1B இது 2015 அறிமுகப்படுத்தப்பட்டது. NPSக்கு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் NPSக்கு கூடுதலாக 50,000 வரி விலக்கு. 1,50,000 80C + CCD1 + 50,000 80CCD1B மொத்தம் 2 லட்சம் கழிக்கலாம். 80CCD2 பணியாளருக்கான நிறுவனத்தின் பங்களிப்புக்கு 50,000 வரி விலக்கு. மேலும் 1,50,000 வரம்பின் உள்ளே வராது. என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 80Cங்கிறது நீங்கள் பண்ணுற முதலீடு மூலமாக 1,50,000 பண்ணலாம். ஆனால் 80CCDங்கிறது மத்திய மாநில அரசு பணியாளர்கள் மற்றும் தனியார் துறையினர் இது மூலமாக நீங்கள் விலக்கு பெறலாம். எப்படின்னா, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் மூலமாகவும் அடல் பென்ஷன் யோஜனா மூலமாகவும் நீங்கள் கட்டுற பணத்துக்கு நீங்கள் இதுலேருந்து வரி விலக்கு பெறலாம். எப்படின்னா, கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு 10%, சுயதொழில் செய்யுங்கிறவங்களுக்கு 20%, நீங்கள் 1,50,000 80C மூலமாக பண்ணலாம். ஆனால் இந்த 80CCD மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 50,000மும், அதுக்கப்புறம் பணியாளர்களுக்கு நிறுவனம் தனியாக ஒரு அமௌண்ட்டு கொடுக்குதுன்னா அந்த 50,000மும் நீங்கள் உங்களுடைய ஆண்டு வருமானத்துலேருந்து நீங்கள் கழிச்சிக்கலாம். தெளிவாக புரியுதா? 80Cங்கிறது 1,50,000 நீங்கள் கழிச்சிட்டிங்க. ஆனால் 80CCDங்கிறது 2ஆக பிரியுதாங்க. 1B 2ங்கிறது 1Bங்கிறது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் மூலமாக 50,000 கழிவுகள் பெறலாம். ஆனால் 80CCD2ங்கிறது உங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு கொடுக்குற பங்களிப்புக்கு நீங்கள் வரி விலக்கு பெறலாம். சரிங்களா? எவ்வளோ பெறலாம்? இப்போ 80Cங்கிறது 1,00,000. ஆனால் 80CCD1Bயும் 80CCD2ங்கிறதும் 50,000. அப்போ நீங்கள் வருஷத்துக்கு 80C + 80CCD மூலமாக 2 லட்ச ரூபா வரி விலக்கு பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.